வணக்கம். மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாலஞ்சு நாளாக ஒன்றும் செய்ய முடியலை. இருந்தாலும் அதை மறக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வருவோம் வந்திருக்கிறேன். அதனால் வந்துட்டு சரி இவரை வாரம் நாங்கள் போடுறத காமி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு வந்து உருளைக்கிழங்கு கிளறி பார்க்க போகிறேன், எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி அதையும் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் வந்திருக்கு. வெங்காயம் இன்னொரு 1.5 மாதத்தில் பெரிய வெங்காயங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி தக்காளி ஒன்று அதில் காய்ச்சிருக்கு. மற்றபடி மற்றது தோட்டங்கள் மிளகாயெல்லாம் பிறகு நடவணும். இருந்தாலும் நான் அந்த வாரம் கிழமை போடுறதுனால அந்த வீடியோ கொண்டு போட்டு இன்றைக்கு வந்திருக்கிறேன். சரி உருளைக்கிழங்கு ஒரு கிளறி பார்ப்போம் எப்படி இருக்கு. இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டில் கொஞ்சம் வெட்டி எடுக்கிறோம் வர செய்கிறதுக்காக. அதோட வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மழை குணமாகவும் இருக்குது. ஆனால் வெயில் இது வந்து அவரை பாருங்கோ துளிர் விட்டுருச்சு. இனி இப்படியே பெருத்து கொண்டு போவோம். இது வந்து வெள்ளரிக்காய், அது அந்த இது மற்ற பாருங்க அந்த பீட்ரூட் வரைக்காக எல்லாம் வெட்டி எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குக்கும்பர் இந்த முளை வந்து இந்த இனி வந்து இது வந்து நல்லா வரும். அதே மாதிரி தான் மற்றதுகளும். இது வந்து பாருங்கள், இது போன கிழமை நான் வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், கூட ஊர் வெங்காயம், அது பாருங்கள் இப்படி முளை வந்திருக்குன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுனாங்களே எனக்கு. அது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இது இந்த பாவல் கண்டு வேரோடிருச்சு. இது வந்து வெள்ளரிக்காய் வந்து பாருங்கள் இப்போ இந்த முட்டெல்லாம் வந்திருக்கு. இது தக்காளி நல்லா வந்துருச்சு, பூத்துருக்கு. இப்போ ஒரு மரத்தில் காயும் வந்துருச்சு. இது வந்து அடுத்தடுத்த கிழமையில் வந்து நிறைய காய்கள் வந்துடும். இது சரியான வேகம். அங்கே கத்திரி கண்டு எல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்குது. தக்காளி கொஞ்சம் அசுர வேகம் தானே, வேகமாக முளைக்கும், வேகமாக பலன் தரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மிளகா கண்டுகள், சின்ன கண்டுகள் நிற்கிது. இது ஒரு கேரட். மற்ற எல்லாத்தையும் வரையில் பார்ப்போம். இதில் வெங்காயம், உருளைக்கிழங்குகள். வெங்காயம் உங்களுக்கு பரவாயில்லை, நல்லா வந்திருக்குது. இது வந்து லீக்ஸ் வந்து சரியாக வரையில் போன வருஷத்தான் அதை பிடுங்கிட்டு வேறு எதாவது நடுவோம். கொஞ்சம் இடத்துல பார்த்திங்கன்னா இதில் வந்து உருளைக்கிழங்கு வராமல் இருந்தது, இப்போ முளை வந்துருச்சு. அப்போ அதை விட்டுட்டு மற்றது இந்த இங்காலையெல்லாம் நல்லா உருளைக்கிழங்கு வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுக்கலாம். இப்போ இன்றைக்கு எடுக்க போகிறேன். இது வெங்காயம் பாருங்கோ, இந்த தாளில் வந்து கொஞ்சம் வெட்டி விடுவோம்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் வெட்டுறேன். நான் இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் தாள் எடுத்துனோம்னா எங்களுக்கு எங்களோட தேவைக்கு சரியாக இருக்கும். அப்போ அதனால் இப்போ வெங்காயத்தால் வெட்டி கொண்டிருக்குறாங்க. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு ஓரளவு வந்திருக்கு. நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மரத்தை கிளறி காட்டுவோம். ஓட்டு மழை வேற வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த சைஸில் வந்து சிவப்பு கிழங்கு பெரும்பாலும் இந்த சைஸில் இருக்கும். இது குட்டி கிழங்காக இருக்குது. நான் 1 கிளறி பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஓஹோ அருமையாக வந்திருக்கு. வாரம் பொறுங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, என்ன நிறைய இருக்குது, காமிக்கிறேன். மழை வேற வந்துருச்சு. அவ்வளோ இங்கே பாருங்க, ஆஹா முதல் அறுவடை. இங்கே பாருங்க, இந்த கிழங்கு இந்த சைஸ் இப்படித்தான் எடுத்துட்டேன். வேறு என்ன, ஐயோ மழையும் வந்துருச்சு. சரி இப்போதைக்கு இதை 1 மட்டும் கிளறி எடுக்கிறேன், அப்புறம் மிச்சத்தை காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த வந்து அந்த மெட்ட உருளைக்கிழங்கு, இது அது சிவப்பு உருளைக்கிழங்கு, இது மெட்ட உருளைக்கிழங்கு. இதிலே உண்டை கிண்டி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் காலம் இருக்குது, இருந்தாலும் உண்டை கிண்டுவோம். எடுத்து பார்ப்போம் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா, இது வந்து உருளைக்கிழங்கு நான் தண்ணியே விட்டதில்லை. இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்க. ஒரு கீழே கிண்டி பார்ப்போம். முழுசாக கிண்டி பார்த்தா தான் தெரியும். இப்போ கிண்டுவோம் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் வெயில் கூடன்றதுனால கொஞ்சம் காஞ்சு போச்சு. ஆனால் ஆஹா இங்கே பாருங்க, இந்த உருளைக்கிழங்குன்ற சைஸ் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஆக பெரிய கிழங்கு இருக்காது, ஓரளவு பெருசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருக்கும். மற்றபடி இதுதான் அதின்
அளவு இங்கே பாருங்கோ. ஓஹோ, இருக்குது பாருங்க. நான் நட்டதே மொத்தமாக ஒரு 500 கிராம் தான். இங்கே பாருங்கள், கை நிறைய வந்துருச்சு. ஆஹா, இங்கே பாருங்க, எடுப்போம். கிடக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவோம். இது போன முறை இந்த பக்கம் நான் நடையலை, இந்த முறை இந்த பக்கம் நட்டுருக்கிறேன். அப்போ இடம் மாற்றி நடும்போது இன்னும் கூட வரும். இங்கே பாருங்க ஒரு மரம் தான், ஒரு சின்ன மரத்தில் இவ்வளோ எடுத்து, சின்ன கண்டு, ஒரு செடி, மரம் இல்லை செடி. இங்கே பாருங்க, 1 கிலோவுக்கு மேலே வரும். நான் நட்டது வெறும் 500 கிராம் தான். இப்போ ஒரு செடியிலேயே வந்து எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த உருளைக்கிழங்கு மேலே செடியை வந்து இப்படி முறிச்சு விடணும். முறிச்சு விட்டால் மேலே வந்து பெருசாக இதாண்டாது, அப்படியே வாடி கொண்டு போகும். கீழே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ தண்ணின்ற அளவு வந்து கீழே அதை எடுத்து உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் வந்து இப்போ வந்து இதை இப்படியே எல்லாத்தையும் மடித்து விடுவோம். அந்த உடைச்சி விடுவோம். அப்படியே உடைச்சி விட்டால் அப்புறம் வந்து நல்லா வரும். பாருங்க, எல்லாத்தையும் இப்படியே சுத்த வர கொஞ்சம் தானே வச்சது, எங்களை தேவைக்கிட்டானே, குட்டி தோட்டம் தானே, பெரிய தோட்டம் இல்லையே. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விடுவோம். பாருங்க, ஓரளவு எல்லாத்தையும் முறிச்சு விட்டாச்சு. அருமையாக இருக்கும் பாருங்கோ. இதான் இனி அடுத்த முறை வந்து செய்யக்கல நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு மரத்தில் உள்ளது, ஒரு செடியில் உள்ளது 1 கிலோவுக்கு மேலே வரும். அந்த மாதிரி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க, எங்களோட முதல் அறுவடை எங்களோட குட்டி தோட்டத்தில் உருளைக்கிழங்கு, சிவத்த உருளைக்கிழங்கும் மற்ற உருளைக்கிழங்கும் வந்திருக்கு. சந்தோஷமாக இருக்குது. அது என்ன சொன்னால் என்ன கொஞ்சம் நாள் இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கு கொண்டு எடுத்து பார்ப்போண்டு எடுத்துனேன். இது இவ்வளோ செய்ததுக்கு ஒரு பலன். சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, அவ்வளோத்துக்கு வந்திருக்கு. எப்படியும் இந்த 1 கிலோவுக்கு மேலே வரும். என்ன போக கொடுங்கலாம். வேறு இதுகளும் என்னை கொண்டு செய்யணும். வேறு என்ன, நான் வந்து அந்த வாரம் போடுறதுனால இன்றைக்கு போடணுன்றதுக்காகத்தான் வந்தேன் நான். வேறு என்ன, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த குட்டி தோட்டத்தில் சந்திப்போம். பாய்.